இது வந்து பால் அளவு எத்தனை கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க? 15 15 ரெண்டு ரெண்டு வேலையும் வேலையும் சேர்த்து. ரெண்டு வேலையும் சேர்த்து ரெண்டு வேலை. இப்போ வந்து மெயின் வந்து உங்க ஏரியால பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த அரிசி கஞ்சி காய்ச்சி ஊத்துவாங்க ரேஷன் அரிசியில. ஆமா. அந்த மாதிரி காய்ச்சி ஊத்துற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. அந்த மாதிரி ஆகும்போது மாடு வந்து உடையாதா? அதுக்கெல்லாம் வேற இன்னும் தீனில வைப்போம். கஞ்சி வேற மட்டும். இல்ல அந்த மாதிரி காய்ச்சும் போது மாட்டுக்கு எந்த ப்ராப்ளம் வராது வராது? அதெல்லாம் வராது. வராது. ஏற்கனவே என்கிட்ட இன்னும் 4 மாடு இருக்குது. 4 மாடு இருக்கு. ஏன்னா அப்படி காய்ச்சும் போது பால் அளவு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிடையாது, வாய்ப்புலாம் கிடையாது. அதெல்லாம் இல்ல. இல்ல. சரி, ஓகே. சரிண்ணா. வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் சொன்னாருங்களா 5 மாடுக்கு? இல்ல, அந்த மாதிரி எனக்கு பிடிக்கல. உங்களுக்கே பிடிக்கல. அப்புறம் அவர் வாங்கி தரவே மாட்டாரு கேரண்டியா. சரி, இதுல வந்து எத்தனை ரூபா பேரம் பேசி கம்மி பண்ணி இருக்காரு? கம்மினாப்பா ஒரு 15,000 பண்ணியிருப்பாரு. 15 ரூபா கம்மி பண்ணி இருப்பாரு. சரி சரி. எப்படி நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலிருந்து வந்து மணியண்ணங்கிட்ட மாடு வாங்கியிருக்கீங்க. நல்ல செவல சட்டையில சேர்ற ஜெர்சி கிராஸ் பாக்குற நல்ல ஜம்முன் இருக்கு. அப்படியே மாட்டு ஒரு வியூ பாத்திரலாம். நல்ல மடிக்கால் எல்லாமே பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு பாருங்க. இது மாடு வந்து எத்தனை ரூபா கம்மியூனி வாங்கியிருக்காங்க, என்ன ஏதுன்னு அப்படியே டீட்டெயில் கேட்டலாம். அண்ணன் தான் வாங்கியிருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. உங்க பேரு? என் பேர் கோவிந்தண்ணா. அவர் ஏற்கனவே பழகவர். ஏற்கனவே தெரியும். ஃப்ரெண்டா? தெரிஞ்சவர் அவர். மணியண்ணனுக்கு ஏற்கனவே பழக்கம். சரி, இதான் எத்தனை வருஷமா பழக்கம் இருக்கு உங்களுக்கு? 5 வருஷம். 5 வருஷம் பழக்கம். 5 வருஷத்துல இதான் முதல் மாடா? சரி, ஓகே. இது வந்து கண்ணு மாடு. ஆமா. கண்ணு கால கண்ணுங்களா பொட்டை கண்ணா? பொட்டை கண்ணு தான். பொட்டை கண்ணோட இருக்கு. கண்ணு போட்டு எத்தனை நாள்லாம் இருக்கும்? அவன் சொன்னா 10 நாள் ஆயிருக்கும். 10 நாள் இருக்கு. வெள்ளப்பால் மாடு. சரி சரி. எப்படி கூட்டிட்டு போய் எல்லா மாடும் காமிச்சு உங்களை டைரக்டா பக்கத்துலயே நிக்க வச்சு பேரம் பேசுறாரா? நேரா தான் பேசி வாங்கி கொடுத்தேன். நேர்லயே பேசி வாங்கி தர்றாரு. இப்படி பேரம் பேசினால இந்த ப்ராப்ளம் இல்ல? அதெல்லாம் கிடையாது. சுழியெல்லாம் பார்த்து கொடுத்தாருங்களா? சுழியெல்லாம் பார்த்து மடியெல்லாம் செக் பண்ணாரு. என்னென்ன செக் பண்ணி வாங்கி கொடுத்தாருங்க? மடி பார்த்தாரு, ஏன்னா சுத்தம் பார்த்தாரு. அதெல்லாம் எதுவும் நல்லா இருக்கு. எல்லாம் எந்த மிஸ்டேக் இல்ல, தெளிவா பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு.